கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் வெண்ணிலா கேக். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இந்த ஆப்பிள் வெண்ணிலா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்து அதுல ஆப்பிளை ஒரு ஆப்பிள் முழுசா எடுத்து தோல் சீவி கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். அப்பதான் மிக்சியில நல்லா நைஸா அரைக்கும். அதுலயே ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு மைதானா ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். பால் ஒரு கப் அளவு, அதுல பாதி ஊத்திக்கிட்டா போதும். இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்ப அதுலயே மைதாவும் அதுலயே கலந்துக்கலாம். மைதாவை அதுலயே போட்டு கலந்து அதுலயே பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூனு, தயிர் அரை கப் அளவு அதுலயே ஊத்திக்கலாம். சோடாப்பு ஒரு கால் ஸ்பூன் அதுலயே போட்டுக்கலாம். கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பால் மீதி இருக்கிற பாலையும் அதுலயே ஊத்தி, பட்டர் ஒரு 100 மில்லி உருக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கலாம் டம்ளர்ல போடுறதுக்கு. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை மூடி அதுலயே ஊத்திக்கலாம். ஒரு அரை மூடி ஊத்திக்கலாம். இப்போ இதை மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். வச்சுங்க. இப்போ டம்ளர்ல ஈஸியா டம்ளர்லயே நம்ம கேக்கு செஞ்சிடலாம். அதுல பட்டரை கொஞ்சம் ஊத்தி எல்லாத்தையும் அதுலயே கொஞ்சம் மைதா மாவு கலந்து நல்லா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பட்டரை டம்ளர்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கலாம். எல்லா டம்ளர்லயும் 4 டம்ளர்லயும் தடவிக்கலாம். நல்லா பெரிய டம்ளரா இருந்ததுன்னா தான் உங்களுக்கு நல்லா பொங்கி வந்தாலும் கரெக்டா இருக்கும். ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றணும். அதே மாதிரி எல்லா டம்ளர்லையும் தடவி வச்சுக்கலாம். இப்போ மைதாவை ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எல்லா டம்ளர்லையும் போட்டுக்கலாம். எல்லா டம்ளர்லையும் 4 டம்ளர்லையுமே போட்டுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு கேக் ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த மாரி நம்ம செஞ்சு ஃபுல்லா டம்ளர்ல படுற மாரி வச்சுக்கலாம். மைதா மாவு டம்ளர்ல ஃபுல்லா படணும். அப்பதான் ஒட்டாம வரும் நம்மளுக்கு கேக்கு. அரைச்சாச்சு, நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். இதுல ஃப்ரூட்டி டியூட்டி நம்ம மைதா மாவு அதுலயே கொஞ்சம் கலந்துக்கிட்டாக்க நம்ம எல்லா இடத்துலயும் ஃப்ரூட்டி டியூட்டி இருக்கிற மாரி நம்ம கலந்துக்கலாம். கேக்ல எல்லா இடத்துலயும் இருக்கும் நம்மளுக்கு கேக். இந்த மாவுலயே நம்ம அதுலயே கலந்துக்கலாம். நல்லா ஸ்பூன்ல நல்லா கலக்கி விட்டு அந்த பதத்துக்கு இருக்கணும். அப்பதான் நல்லா கேக் நல்லா பஃபியா நல்லா வரும். எல்லா டம்ளர்லயும் நம்ம அரை டம்ளர் ஊத்திக்கலாம். அரை டம்ளர் ஊத்திக்கலாம். அதிகமா ஊத்துனீங்கன்னா ரொம்ப பொங்கி வந்துடும். அரை டம்ளர் அளவு தான் ஊற்றணும். இதே நம்மளுக்கு வெந்துச்சுன்னா ஃபுல்லா கேக்கு டம்ளர் ஃபுல்லா வந்துடும். இந்த மாதிரி அரை டம்ளர் ஊத்திக்கலாம். இந்த அளவு ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டா தட்டிக்கலாம். பபிள்ஸ் இருந்தா சரியாயிடும். குக்கர் எடுத்து ஒரு 1/4 கிலோ அளவு உப்பு, தூள் உப்பு அதை போட்டுக்கலாம். ஒரு இட்லி தட்டு அதுல அதுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ டம்ளரை எடுத்து 4 குழியிலையும் இட்லி தட்டு குழியில வச்சுக்கலாம். இந்த மாரி எல்லா 4 தட்டுலையும் வச்சாச்சு. 4 டம்ளரையும். இப்போ அந்த பெல்ட் எடுத்துடணுங்க. குக்கர்ல அந்த பெல்ட் எடுத்துடணும்.
மூடி வச்சு ஒரு 3/4 மணி நேரம் வேகணும். வெந்துருச்சு பாருங்க, ஒட்டாம வருது. சூப்பரா கேக் வந்துருச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல செஞ்சு பாருங்க. பாருங்க, சாஃப்டா கேக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குதுங்க. இப்போ வந்து கத்தியில கட் பண்ணிக்கலாங்க. கேக் எவ்வளோ சாஃப்டா வருதுன்னு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்ல செஞ்சு பாருங்க.